நம்ம டிராகன் பால் சீரிஸ்ல வீஸ் எந்த ஃபைட்லயுமே இன்வால்வ் ஆயிருக்க மாட்டாரு. இது வரைக்கும் நம்ம டிராகன் பால் சீரிஸ்ல எக்கச்சக்கமான எனிமிஸ் வந்திருக்காங்க. அவங்களோட த்ரெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யூனிவர்சல்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட யூனிவர்ஸ் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் பாதி எனிமிஸ் கிளம்பி வந்திருப்பாங்க. சோ அவங்களெல்லாம் நம்ம மோட்டல்ஸ் கஷ்டப்பட்டு டிஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். சில நம்ம வீஸ் மேல இருந்து வேடிக்கை பார்ப்பாரே தவிர மோட்டல்ஸ் சார்பாவோ இல்ல ஒரு தரப்பாவோ இருந்து அவரால் ஃபைட் பண்ண முடியாது. அதுதான் ஏஞ்சல்ஸோட ரூல்ஸும் கூட. இது வீஸ்க்கு மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா யூனிவர்ஸ்லயும் இருக்கிற ஏஞ்சல்ஸ்க்குமே இது அப்ளிகல் ஆகும். பட் இந்த ரூல்ஸையும் பிரேக் பண்ண ஒரு ஏஞ்சல் இருக்கா. நம்ம மோரோவா இருக்குல்ல, நம்ம ஜி ஃபைட்டர்ஸ் எல்லாருமே மோரோவா கூட ஃபைட் பண்ண முடியாம டிஃபீட் ஆயிருப்பாங்க. நம்ம கடைசி ஹோப்பா இருந்தது நம்ம கோகு தான். கோகு அல்ட்ரா இன்ஸ்டன்ட்லாம் தூக்கிட்டு போய் அடிச்சிருந்தாலும் நம்ம மோரோ ஈஸியா கோகுவை டிஃபீட் பண்ணி அவனை சாகர நிலைமைக்கு தள்ளி இருப்பான். நம்ம மீரோஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு இதுக்கப்புறமும் இவங்களுக்காக நான் ஃபைட் பண்ணலாம்னா நான் ஏஞ்சல் ஆகி என்ன ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எல்லா ஏஞ்சல்ஸ் ரூல்ஸையும் பிரேக் பண்ணிட்டு எல்லா மோட்டல்ஸ்க்காகவும் ஃபைட் பண்ண ஒரே ஏஞ்சல்னா அது நம்ம மீரோஸ் தான். அவனோட ஃபுல் ஏஞ்சல் பவரையும் யூஸ் பண்ணி நம்ம மோரோ கூட ஃபைட் பண்ணியிருப்பான். கிட்டத்தட்ட நம்ம மோரோவை டிஃபீட் பண்ற நிலைமைக்கு போகும்ல, நம்ம கிராண்ட் பிரைஸ் நம்ம மீரஸை எக்ஸ்டென்ஸ்ல இருந்தே எரேஸ் பண்ணிடுவாரு. இந்த ஒரு ரூலுக்காக மட்டும்தான் எந்த ஏஞ்சலுமே எந்த ஃபைட்லயுமே இல்ல மீரஸை இவனுக்காக போய் ஃபைட் பண்ணுன்னு சொன்னா கூட நம்ம வீஸோ இல்ல மிச்ச ஏஞ்சல்ஸோ யாருமே ஃபைட் பண்ண மாட்டாங்க. ஈவன் தோர் அவங்க ஸ்ட்ராங் இல்லன்னு இல்ல, அவங்க ஃபைட் பண்ணா யாராலையும் அவங்க முன்னாடி நிக்க முடியாது. ஈவன் தோர் அது கிராண்ட் பிரின்ஸ் செனோவா இருக்கிறத தவிர மிச்ச யாராலுமே ஏஞ்சல்ஸ் அகேன்ஸ்டா நிக்கவே முடியாது.